guys, அதான் நம்ம சைக்கிள் வாங்க போறோம். தெரியும், சைக்கிள் தான் வாங்க போறோம். ஓகேவா, சைக்கிள் அப்படியே நம்ம பிளாக் பண்ணா முடிவு பண்ணிட்டேன் நானு. ஓகே டிசிஎஃப் அப்படியே பிளாக் பண்ணா போற வழியில நம்ம பிளாக் பண்ணா கேமரா எல்லாமே எடுத்து வச்சுதான் நான் காமிக்கிறேன். என்ன நினைச்சிருக்கேன் காமிக்கிறேன் நான். இல்ல இது மக்களே வா. I've been thinking, lately it's just me against the world. Round and round I'm caught up in this swirl, trying to dig and trying to burrow. Pressure turned this stone into a pearl. Lessons that I learned weren't always thorough, sugar-coated like a churl. Now I'm really out here on my own. Now my homies acting like I owe 'em, done extending out my arm. Made a lot of money from my poems, been around and now they say I'm on. I can finally say I'm up now, I'm up now. 20,000 on a bus down, I'm on my way, I'm going up now, and I ain't never gonna touch down. I've been thinking, lately it's just me against the world. Round and round I'm caught up in this swirl, trying to dig and I've been thinking, lately it's just me against the world. Round and round I'm caught up in this swirl, trying to dig and trying to burrow. Pressure turned this stone into a pearl. Lessons that I learned weren't always thorough, sugar-coated like a churl. Now I'm really out here on my own. Now my homies acting like I owe 'em, done extending out my arm. Made a lot of money from my poems, been around and now they say I'm on. I can finally say I'm up now, 20,000 on a bus down, I'm on my way. கேஸ் சைக்கிள் நல்லா இருக்கு. ஈமான திரேக் சார் நம்ம ரெக்கர சைக்கிள் வித்து கீரு அதான் வித்து கீரு. ஓகே ஈவி சைக்கிள் நிச்சயம் வா பண்ணி காமிச்சா நான் ஓட்ட காமிக்கிறேன். சவி சைக்கிள் தாங்க பிராண்டு தாங்க போல உட்காந்து பார்க்கணும். நோதில்லை நோதில்லை நோதில்லை. எப்படி போய் சைக்கிள் சூப்பரா இருக்குண்ணா. அந்த சைக்கிள் பாரு, எங்க கீ இருக்கு. ஐயா கீ இருக்கா? எப்பா ஓடி பாப்பமா. இருடா இரு, ஒரு நிமிஷம் இரு. சார் அங்க பூஜை போட்டுட்டு இருக்காரு, சரியா? பூஜை போட்டுட்டு எடுத்துக்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணு. மை ட்ரீம் சைக்கிள் ஈவனத்து இருக்கு சார். முதல்ல உட்காந்து பாக்குறேன் நானு. கால் நல்லா எக்குது. Oh, I just. She is. நீ ஏறக்குறது உங்க ஹைட் பத்தல. என் சைக்கிள் உட்காந்த இவங்கள ஏதாவது ஆன் பண்ணி பாத்துக்கோங்களா? வா டிப்ளா மேட்ச் கிட்ட வா.
சார்ஜ் 100% ஃபுல்லா இருக்கு. நம்ம ஆடையும் ஓட்டிட்டு இருக்கான். ஓடோமீட்டர் 000 இருக்கு. ஓட்டவே இல்லை. நீ யாரும் ஓட்டவே இல்லை. ஆஃப் பண்ணிப்போமா? இல்லாட்டினா பேட்டரி போயிடும், ஆஃப் ஆயிரும். உள்ள இருக்கு நேரம். ஆஃப் பண்ணிக்கப்பா. கேஸ் மிஷன் அப்போ பார்ப்போம். சைக்கிள் ஓட்ட போறோம் பாக்குறீங்களா? ஓகே நான் வந்து போன்ல ஐபோன் கேஸ் ஆண்ட்ராய்ட் போன்லாம் காமிச்சிருக்கேன் நானு. இப்ப நான் ஓட்டுறவங்களுக்கு காமிக்கல நானு. டிசிஎஃப் நம்ம ஃபர்ஸ்ட் சைக்கிள் ஓட்டியாச்சு. டிசிஎஃப் ஃபர்ஸ்ட் சைக்கிள் நம்ம ஈவி சைக்கிள் நம்ம ஃபர்ஸ்ட் சைக்கிள் வச்சுங்களேன் ஓட்டியாச்சு. உனக்கு ஸ்லோவாகும் ஆட்டோ கட்டா. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. பாத்தீங்க இப்ப பாருங்க. டிசிஎஃப் கேமரா குறைஞ்சி. டிசிஎஃப் இதுக்கு இதே வேலையை போச்சு. ஏங்க நம்ம பெருசு மண்ணிலே ஓட்டினா போலியாங்க. டக்குன்னு 20 வருது. டக்கு பெருசு ஃபைல் வச்சுங்களேன். டிசிஎஃப் உங்களுக்கு இந்த சைக்கிள் எப்படி இருக்கு கம்மி பண்ணுங்க. அப்படியே அவரு எப்படி இருக்குன்னா ஒரு ஐ ஓடுற மாதிரி டிசிஎஃப். ஐயோ நான் யார் நீ பாத்தியமா? டிசிஎஃப் இப்ப நம்ம வந்து மூஞ்சிக்கு நம்ம வந்து ப்ரெவர் பண்ணி பார்ப்போம். கீர் நிறைய போறானே கீர் ப்ரெவர் பண்ணுவோம். எங்க சாகலங்க தூள் வைப்போம். இப்ப எங்க சாகுது அது பேரரசு 1 லட்சம் வச்சுக்கோங்க. எங்க சாக மாட்டேங்குது. இதே பேரரசு 2 லட்சம்னு வச்சுக்கோங்க எங்கேயும் சாகுது. ஸோ நீங்க பெரல ஓட்ட போறீங்கன்னா மோட்டர் வச்சு பேரரசு 2 வைங்க. ஸோ ஈஸியா குணாச்சில எங்கேயும் சாகுது. சென்சார்ல போடணும். இதுவா நல்லா இருக்கு. மக்களே சுத்தி வச்சிருக்க மக்களே வாடா வாடி நம்ம அன்னைக்கு பரவாயில்ல தூர எடுத்துக்குவோம். அப்போ நான் பெரல் பண்ண ஃபீல் கிடைக்கல. சூப்பர் மக்களே. ஓ மோட்டர் அப்ப பாருங்க. சாவி எடுத்துக்கோ. சரி சாவி எடுத்துக்கோ. கையில வச்சுக்கோ. ட்ரை பண்ணி பார்த்தேன். 3 ட்ரை பண்ணி தானே ஏத்தினா இல்ல அது ஆட்டோல வந்துட்டுமாடா. இது சைக்கிள் ஆட்டோல வந்துட்டோம். சேஃபா இருக்குமா? சேஃபா இருக்கும். இல்ல இந்த கீர் எதுவும் டேமேஜ் ஆகல. கேளுங்க அவர் இல்ல அவர் நமக்கு வர்றாரான்னு பாக்கணும். ஆமா அண்ணா சைக்கிள் ஏத்துறது அண்ணா ஆட்டோல வச்சா சைக்கிள் கீருக்கு மோட்டருக்கு ஆகல. அதெல்லாம் ஒண்ணே ஆகாது. ஜப்ஜா வரும். அப்ப சரி போய் சொல்லு. சிவா வருவாப்லையா என்ன அது யாரையும் கூப்பிடலாம். ஓகே டிசிஎஃப் இதுதான் நம்ம சைக்கிள் எப்படி இருக்கு சொல்லுங்க. சரி நம்ம வண்டியில ஆட்டோல ஏற்ற போறோம். இப்போ ஆட்டோல ஏற்ற போறோம் ஆப்ஷன் இருக்கு. ஆட்டோல ஏற்றி வீட்டுக்கு போயிட்டு நம்ம ஜாலியாக ஓட்டணும். டிசிஎஃப் வீட்டை போய் பார்ப்போமா? சைக்கிள் இருந்து ஆட்டோ எடுத்தேன். ஆட்டோ முன்னாடி போயிட்டு இருக்கேன். சைக்கிள் எங்க தெரியுமா பின்னாடி இருக்கு. டிக்கி ஓப்பன் பண்ணிட்டு போயிட்டு ஏற்ற முடியும் சமாளிச்சு போயிட்டு இருக்கோம். ஓகேவா?
இங்க பாரு இப்படிக்கு திரும்ப என் காலைங்க லாக்கு திரும்ப மட்டும் பாட்டி போறாங்க நான் போயிட்டு போயிடான் முன்னாடி நான் வீட்டுக்கு போய் ஓபன் பண்றேன் காமிக்கிறேன் நான் ஓகே டிசிஎஃப் வண்டி ஆன் பண்ண போறோம் உடனே எனக்கு கொலை தர்றது 1 மீட்டர் ஓடிடும் இஷ்டம் எனக்கு வரல எப்போ ரோடு திரும்புற இடத்துல எல்லாம் ஹார்ன் அடிக்கணும் இதுவா பெல்லடி வெள்ளு கடை கீரு பெல்ல இல்லையா வெள்ளு வேணாம் போயிட்டான் ஹார்ன் அடிச்சிடும் பை பை ஓகே டிசிஎஃப் நம்ம ஏதோ கொண்டு வந்தாச்சு டிசிஎஃப் நம்ம ஏத்தி சைக்கிளுங்க வீட்டுக்கு வந்தாச்சு ஜாலிதான் டிசிஎஃப் அப்பயே நம்ம ரோட்ல ஓட்டி போவோம் இந்த ரோட 35 கல்லு வச்சிருக்கேன் போயிருக்க மக்களே வேற மாதிரி வேற சப்பன்ஸ் இருக்கு சப்பன்ஸ் லாக்ல இருக்கு நினைக்கிறேங்க
சஸ்பென்ஷன் ஆன்ல ஆஃப்ல இருக்க பார்த்துவோம். சஸ்பென்ஷன்லாம் இருக்கு சொன்னாங்க. டாட்டா சஸ்பென்ஷன் லாக்ல இருக்குன்னு நினைக்கிறாங்க. லாக்ல இருக்கு. இவன் லாக் ஒன்றும் தெரியல. டிஃப்ட் ஆஃப் ஆயிடுச்சு. தண்டி பக்கம் தண்டி ஃபைனலி நம்ம வந்து 25 கிலோமீட்டர் ரீச் பண்ணிட்டோம். எஸ் மக்களே, நம்ம வந்து 25 கிலோமீட்டர் அவர் ரீச் பண்ணிட்டோம். சப்போஸ் அவங்க லாக் பண்ண கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ரோட்டுக்கு கண்டிஷன் வேணாம். ரைட்டு டி ஷேப்பு நம்ம வேற மாதிரி. இதான் ஆடன்னு. நான் அப்புறமா கீ செஞ்சு வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இனிமே வந்து இந்த லாக் இந்த பிரேக் இல்லை, டிஸ்க் பிரேக் ஓட்டுறேன் நான். வேற பாத்தீங்கன்னா க்ளோஸ் போட்டுருக்கு. பாத்தீங்கன்னா க்ளோஸ் வாங்கிட்டேன் நான் எல்லா ஆக்சஸரி கம்ப்ளீட். சூப்பரா ஏட்டி சைக்கிளாப்பா. எப்பா ஏட்டி சைக்கிள் வேற மாதிரி இருக்குண்ணா. தண்டி 25 கிலோமீட்டர் ஆவத போறோம். கைதாங்க கொஞ்சம் பழகிறோம். கார் வராங்க. இந்த ஆஃபால இவன் டிஃப்ட் இனிமேல் ஃபீலை பார்த்த வேணாம். சரி, நம்ம இந்த ரோட்ல நான் குரூஸ் மோட் வந்து ரெக்கமெண்ட் பண்ண குரூஸ் மோட் போடுவாங்க. சூப்பர். அங்க 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 இருக்கப்ப நான் குரூஸ் மோட் ஐயோ இருக்க ஜாகிரதையா இருக்கணும். அது கொஞ்ச நாளைக்கு இந்த சைக்கிள்ல ஜாக்கிரதையா இருக்கணும். நான் இப்ப சுத்தி வச்சிருக்கேன். இப்ப ஃபைல் ஆக தைரியம் இல்லை. இப்பயே வேண்டா. டேய் நான் ஓட்டி பாக்குறேன்டா. இல்ல இறங்க. நான் வாங்கி கொடுத்தேன். ஓட்டி பார்த்துட்டு சரி ஓட்டு. இறங்கு. வேற மாதிரி இந்த அப்ப பார்த்து ஓட்டு. அதேதான் வேற மாதிரி இந்த ஒரு மூல நான் 25 கிலோமீட்டர் டாப் ஃபேர் ரீச் பண்ணேன் நானு.
அந்த பஸ் அந்த இதுக்கெல்லாம் ஸ்கூல் அங்க ரீச் பண்ண நானு. ஏப்பா அது ஆக்சிடென்ட் குரூப்பா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கரேஷன் இதா வந்து ஸ்லோரா இருக்கும். வேற மாதிரி இருக்கு. ஸ்மூத்தா இருக்கு. பழைய சைக்கிள் இருக்கு, சூப்பரா இருக்கு. சிட்டி சிட்டி வேற அம்மா ஏமா அதுல ஜிபிஎஸ் மாட்டலப்பா. அது இந்த சைக்கிள் தான் இருக்கு. வீடு ஆன்ல இருக்கு. இவர் வந்து பேப்பர் அடே பேனா ஏன் குமாரே பேப்பரே குமாரே ஏன் அப்படியா வர ஏன் 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 சைக்கிள் தடுத்துது. இது நான் ஒன்னு செக் பண்ணும். வாக் மோட் இவரு வேணாம் வேணாம் சான்ற மாட்டீங்கம்மா. இதுக்கு ஈவன் மோட் இருக்கு. க்ரூஸ் மோட் சைடு இந்த செக் பண்ண முடியாது. எத்திரு இதுப்பா மக்களே நல்லா இருக்கு. சார் அப்ப நீங்க நான் இது செக் பண்ண போறேன், கீழ் செக் பண்ண போறேன் நான். ஐயோ நான் இது ஓகே மக்களே நம்ம கீர் செக் பண்ணிருந்தா ஆமா 5 கிலோ வகை நல்லா இருக்கு. வா ஐயா இது என்ன கார் நிக்குது. அதான் 5 கிலோ ஓகே. வா போய் கீர் செக் பண்ணா இது வந்து 4th கீரு. இது வந்து தேகீரை கொஞ்சம் நல்லா இருக்கு. சின்ன கீரு ஃபர்ஸ்ட் கீழ சூப்பரா ஸ்மூத்தா இருக்கு. இந்த கீழ ஆகிறேன்னா ஃபர்ஸ்ட் கீழ வைக்கேன். சாங் கீர் எப்படி பண்ணுது இந்த சைக்கிள்ல. கீழ் ஓடிட்டு இருக்கோம். இது வந்து நம்ம சின்ன கீர் இது வந்து எதுவும் 7 கீர் தான். சாஃப்ட்வேர் கீரு. ஆனா சாஃப்ட்வேர் கீர் நல்லா இருக்கு, ஸ்மூத்தா இருக்கு. அந்த சைடுல கொஞ்சம் பிளான் வந்து எனக்கு கீர் சிஸ்டம்ல உமா லைஃப் பண்ண பிளான் வந்துச்சு. சாமிக்குன்னா பேப் போடணும். இதுனா அப்போ நல்லா இருக்கு, ஸ்மூத்தா ஓடிடணும். இப்போ கீர்லேயே ஓட்டிட்டு போவோம். இவன் நம்ம ஏட்ரிக் பார்த்தோம். இப்போ கீர் எப்படி இருக்கு, கீர் ஓட்டுற எஃபிஷியன்சி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் கீர் ஓகே. ஃபர்ஸ்ட் கீர் ரொம்ப நல்லா இருக்கு. நார்மல் காரன்னா ஏங்க அப்ப நான் எந்த ஆரம் கொடுத்துருக்கான் உட்கார அதுக்கான என்ன சொல்லுங்க. மோட்டர் ஆன் ஆக போடுறேன் மாறுறேன். பேட்டரி இருக்க பேர வைக்கவும் அது இல்ல. ஏன்க்கா நம்ம செஞ்சு மோட்டர் ஆன்ல இருக்க பாருண்ணா. சாரிண்ணே. இன்னும் தச்சால அது கேட்காது. டிப்ல ஆமாண்ணே பாப்போமா. டிப்ல ஆனா அதுக்கான முதல் ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம்.
ஓகே டிசிஎஃப் ஜாலியா இன்னைக்கு நம்ம பக்கம் ஃபுல்லா பார்த்த போறோம். அது அப்படியே சில மட்டும் காமிக்கிறேன். முழுசா காமிச்சா உங்களுக்கு இந்த பைத்து முடிச்ச மாதிரி ஆயிரும். ஏன்னா வீடு ஆடு வீடா போயிடும். ஓகேவா? கீர் நல்லா இருக்குங்க. நான் ஃபர்ஸ்ட் கீர் எடுத்து ஓட்ட நான் முடிவு பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் கீர் ஓகே ஸ்மூத்தா இருக்கு மக்களே. ஓகேவா? இந்த சைக்கிளுக்கு ஃபர்ஸ்ட் கீர் ஓகே. இன்னும் ஆடுனாங்க உட்காம அதுக்காக ஆத்தாடி நானா தெருங்கானா உச்சினி நானும் தெருங்கானா இந்த ஜாலி ஜாலி தெருங்கானா உச்சினி நானும் தெருங்கானா தீப்தடிக்க முடியுதா? நல்லா இருக்கு. ஜிபிஎஸ் தேவை பஞ்சராயிரும். இருக்கு டிசிஎஃப் போட்டி பார்ப்போம். ஓகே காமிக்குது. மோட்டர் ஆன்ல இல்லைங்க, ஜீரோவில் இருக்கு. இருக்கும் எந்த ஆகிய மாட்டி போட்டுருவோம். ஓகே ஒரு வருஷம் எனக்கு வந்து அஸ்த கீரை பிடிச்சிருக்கு. ஓகே மோட்டர் ஆஃப்ல இருக்கு. இன்னும் மோட்டர் ஆன் இல்லை. டிஸ்பிளே ஆன்ல இருக்கும். பேட்டரிக்கு ஆன்ல இருக்கு. மோட்டர் ஆன்ல இல்லை. இது நாம சைக்கிள் மாதிரி நமக்கு ஓட மாட்டோம். லைட்டா பேட்டரி பண்ணிக்கும். வேற டிசிஎஃப் எனக்கு இந்த ஈமானத்தை லைக் பண்ணுங்க. மோட்டர் ஆஃப் பண்ணிட்டு ஓட்டி பார்ப்போம். இப்ப ஆனாக்காது ரோஸ் போடுறேங்க. ஹெல்மெட்டு ஒரே டிசிஎஃப் அப்படியே அப்பா இவனாக மாதிரி ஆசா க்ரூஸ் மோட் இருக்கான். க்ரூஸ் மோட் ட்ரை பண்ணி பார்த்தேன் நான். வேற மாதிரி இருக்குங்க. அதனாலதான் கீர் வாங்கினேன். இதை எக்ஸ்ட்ரா வாங்கினு வச்சுங்களேன். இப்போ கீர் ஆஃப் பண்ணிட்டு ஓடணும்னு வச்சுங்களேன் கண்டிப்பாக கஷ்டமானு இருக்கும். அதனாலதான் கீர் வாங்கினேன். கீருக்கு வண்டி வாங்கினேன் நான். இதெல்லாம் ஈஸியாக இருக்கு. டிசிஎஃப் இன்னுமே பாருங்க. டிசிஎஃப் இனிமே சைக்கிள் வீடியோஸ் ஜாலியாக டெய்லி வரும். ஈவி சைக்கிள் வச்சு நானும் அப்பா எதையா பயணம் பண்ணுவோம், ஜோனி பண்ணுவோம். ரேசிங் பண்ணுவோம். பார்க்க லைக் பண்ணிங்க. இது இ சைக்கிள். சீட் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு. கம்ஃபர்டபுளா இருக்கு. க்ளவுஸ் இருக்கு வாங்கினா கிரிப்பாக இருக்கு. சைடு ரைடு போவே ஜாலியா இருக்கும். ஓகேவா? இ சைக்கிள். அதுக்கப்புறம் இன்னும் காமிக்கிறேன். மீமோட பேக் லைட் வாங்கணும்ல, அது வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணியாச்சு. மூட்டை பிளாக் அட்டாச் பண்ணியாச்சு. நான் நைட்டு காமிக்கிறேன். அப்பதாங்க அந்த ஃபீல் கிடைக்கும். இன்னைக்குள்ள பிளாக் முடியாது, நைட்டே பிளாக் முடியும். ஓடுறதான் பாருங்க ஜாலியா இருக்கும். டிசிஎஃப் இதுக்கு மூவ் பண்ணிட்டான். அவனுக்கே இந்த இதா தெரியல. ஓட்டுறது ஜாலியா இருக்கு. சப்பன்ஸ் இன்னும் உட்காராமன்னு தெரியல. ஏன்
ஏமா என்னது இதை சுத்தி பாருங்க, அதுவும் வீடியோ வரும். முட்டை கண்ணு, மொழி கண்ணு, நாய் கண்ணு, பேய் கண்ணு, அந்த கண்ணு, போன கண்ணு, எல்லா கண்ணும் எடுத்துட்டு நெட்டி இல்லை. நீ ஓட்டு, வெளில ஓட்டு, அப்படியே ஓட்டு, அப்படியே ஓட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வண்டி எடுத்து ஓட்டு. ஓகே. அந்த இடத்துல இன்னொரு இவங்க இப்ப ஏட்ரி 3 வச்சு ஓட்டுவோம். இவங்க கொஞ்சம் வர வாங்க போயிட்டான். பூஜை போட்டிருக்கலாங்க. இப்ப பேலஸ் ஊற்றி பார்ப்போம். ஏற்றில் ஓட்டினா எக்ஸ்ட்ரா ஒரு சைக்கிள் ஓட்டுற மாதிரி இருக்காது. வேற மாதிரி இருக்குங்க. Yeah. வேற மாதிரி இருக்குண்ணா. வேற மாதிரி இருக்கு.
ஓகே மக்களே, நான் வீட்டுக்கு போறேன். இன்னும் கொஞ்ச நேரம் திருப்பி வருவேன். அப்ப பார்க்கலாம். நல்லா இருக்கு. பாத்தீங்கன்னா 9 போட்டுருக்கா ஓட்டிருக்கேன் நானு. அப்படியே அப்படியே காமிக்க முடியாது, நான் ஓட்டிகிட்டே இருக்கேன் நானு. அப்படியே ஓட்ட அப்பப்ப காமிப்பேன் நானு. இப்ப என்ன எப்படி ஓட்ட எஃபிஷியன்சி கேட்டீங்கன்னா சூப்பரா இருக்கு. மைக் ஆன்ல செக் பண்ணிக்க நானு. மைக் ஆன்ல இருக்கு. டிசிஎஃப் மைக் ஆன்ல இருக்கு. அப்படியே பழக்காம போகணும். டிசிஎஃப் சொல்லுது. டிசிஎஃப் அப்படியே ஓட்டுற டிசிஎஃப் டிசிஎஃப் வேற மேக்ல பக்காவா இருக்கு அந்த வண்டி. டிசிஎஃப் லைக் பண்ணி சாப்பிடுங்க. அந்த பசங்க யாருன்னா என் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு நான் சரி சொல்லி மக்களே 25 கிலோமீட்டர் ரீச் பண்ணிட்டோம். டிசிஎஃப் அப்படியே போனா இந்த வீடியோ லைக் பண்ணா 7 ஆகும். அப்ப இந்த சைக்கிள் ஒரு இடத்துல வீட்டுக்கு வரும். வந்து ஓவர்டேக் பண்ணுவோம். ஈஸியா மக்களை ஈஸியா ஓவர்டேக் அடிச்சிடலாம். அந்த வரைக்கும் நம்ம இந்த சைக்கிள் பைக்கில் இருக்க ஃபீல்டில் வேண்டியும் 25 கிலோமீட்டர் சீக்கிரம். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து 25 கிலோமீட்டர் ஆவரில் போகிறோம். ஓகேவா? என்ன போனால் 23 தான். அந்த 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 பழைய சைக்கிள் அதுக்கு மேலே நம்மளால மிதிக்க முடியாது. ஆனால் இந்த சைக்கிளில் 25 கிலோமீட்டர் ஜிபே. நானும் 5 லட்சம் ட்ரை பண்ணல. நான் 1K எப்படி இருக்குன்னா 5 லட்சம் எப்படி இருக்குன்னு வச்சு பாருங்க. பார்த்தேன் நான். இதுலேருந்து நம்ம கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியாது. க்ரூஸ் மோட் நம்ம அந்த ரோடு போன புது ரோடு சொன்னால அங்கே ஒரு ஆசை பார்க்கும். அங்கே ரோடு கல்யாண மக்கள் இருக்கும். அப்போ நம்ம அழகாக நம்ம க்ரூஸ் மோட் போட்டு ஜம்முன்னு போனா நான் ஏன் ஏடி சைக்கிள் வாங்கினேன். ஏடி சைக்கிள் வாங்கினேன்னா உண்மையான ஆசை. அந்த ஹீரோ ஃபின்ட்ரோ வாங்க போகிறேன். அங்கே ஹீரோ ரெட்ரோ அவசரம் டைம்ல அந்த சைக்கிள் பார்த்தேன் நான் 9 நாளுக்கு முன்னாடி. அப்போயே ஆசை ஏடி வாங்கினா அப்போ வாங்கி தர முடியாது. லைசன்ஸ் இப்படி ஏமாட்டேன். ரீசெண்டாக ஏமாட்டிட்டு இருந்தாங்க. இது விட்டேன் நான். லைசன்ஸ் இருக்குன்னு சரி. அதுக்கப்புறம் தெரிஞ்சு லைசன்ஸ் இருக்காரு. இதுக்கு எது பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் கேட்டேன். அதுக்கப்புறம் நான் ஏதோ விட்டு போட்டு பார்த்தேன். ஓகே சரிட்டா. அதுக்கப்புறம் தான் X1 அப்படி ஏற்றிமா X1 அப்படி சைக்கிளை பார்த்தோம். ஓகேவா? அது என்னன்னா அதில் கியர் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்து ஒரு மாதம் வந்து இந்த TRX போகிறோம். ஆமாம். அதுக்கப்புறம் TRX செட் ஆயிடுச்சு. அந்த TRX டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. இதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கினா TRX தான் வாங்க முடியும் அப்படின்னு. என்ன டிசிஎஃப் இங்கே ஒரு பஞ்சம் நகரு போறியாரா? இது கூட்டம் இருக்கு. டிசிஎஃப் இங்கே கார் வந்து பாரு. டிசிஎஃப் நம்ம ஜிபிஎஸ் இப்போ மாடியாச்சு. ஜிபிஎஸ் மாறியாச்சு. ஜிபிஎஸ் டிசிஎஃப்
சார்ஜமா கம்மியா இருக்கு வா. இப்ப 70% கம்மியா இல்ல, லெவலுக்கு பார் கம்மிக்குது. ஆனா கம்மியா காமிக்கல. இன்னைக்குள்ள நீங்க நைட்டுக்குள்ள சார்ஜ் காலியாயிரும். ஓகேவா? நம்ம அவ அடிச்சு கோத்துறோம், அவ அடியில அடிச்சு கோட்டுறோம். கண்டிப்பா நீங்க நைட்ல சார்ஜ் காலியாயிரும். டிஷேஃப் வேற மாதிரி ஃபோன் பண்றோம். இன்னும் நான் லைட்டுக்கு அலைய லைட்டுன்னு மாட்டல, நாட்டில் மாட்டணும். அவ்வளோ கிளிப் ஏற்றி பண்ணுங்களேன். 4 வாட்டி 5 வாட்டியும் நம்ம பிரேக் போடுறேன். சரம் இருக்கு. பூச்சியில் போய் தேக்க வரும், அதை வச்சுட்டே இருக்கும். வேற மாதிரி இருக்குன்னா இது சம்டைம் 26 போகுது, 27 போகுது. அந்த 25 இ சைக்கிள் நாம தான் இருக்கும். க்ரூஸ் வச்சு பார்ப்போமா? அதான் இது க்ரூஸ் மோட். டக்குன்னு வந்துடணும். இப்போ க்ரூஸ் மோடு அசிதான் காலை கொடுப்பாங்க, பெரிய காலை கொடுப்பாங்க. அப்போ பைக்கில் கொடுப்போம், பைக்கில் கொடுப்பாங்க, ஃபோர்ஸ் பைக்கில். சம்டைம் ஈவி கொடுப்பாங்க. ஆனால் ஏடிக்ஸ் ஈவி சைக்கிள், அதாவது சைக்கிளில் க்ரூஸ் மோடு பார்த்துருக்கீங்களா? இதுதான் அது. சைக்கிளில் க்ரூஸ் மோடு ஓடு தக்க எலக்ட்ரிக் சைக்கிளில் க்ரூஸ் மோடு பார்த்து பண்ணிக்கிறேன். நம்ம அந்த பெரிய ரோடு போகலாம் அங்கே, ஏன்னா அவங்க குடியிருப்பு பார்த்து வச்சுக்கலாம். இங்கே ஜாக்கிரதை. அங்கே போனால் இந்த க்ரூஸ் மோட் மொத்தம் அழகா நம்ம ஹேண்ட் பாரை மொத்தம் அட்டாச் பண்ணுவோம். இன்ஃபினிட்டுக்கான ரிவ்யூ இன்னும் 10 நாள்ல கொடுக்கணும் டிஷேஃப். ரிவ்யூ இன்னும் 10 நாள் தரேன். இங்க க்ரூஸ் மோடு இந்த பாட்டு மோடு. ஒரு சரண் ஃபீல் இருக்கணும் போல. ஜிபிஎஸ் இருக்கு. வேண்டு போறோம். 23 போட்டு பண்ணீங்களா? அதான் க்ரூஸ் மோடு. சூப்பர் சூப்பர் சூப்பர். என்னங்க இவ்வளோ ஜாமாக்கிங்க சார் மக்களே? அங்கே பஞ்சம் நடக்குது, அதனாலதான் கூட்டம். கூத்துருங்க கொஞ்சம் கிடைச்சோம். அக்கா மண்டிது. இதோட நம்ம டேம் பிளாக்கு, அது நம்ம வீட்டுக்கு போனே டேம் பிளாக் ஆயிடுச்சு. நம்ம அந்த சுற்றி வரணும், சுற்றி வர வேணாம். ரொம்ப டேஞ்சர் தான். ஆனால் கொஞ்சம் நம்ம கூட்டிட்டு அதுக்கப்புறம் பாவாடை எடுத்து போகுது. பெடல் இருக்கு, மோட்டர் ஆஃப் பண்ணி தான் கீர் இருக்கு.
இதுனா த்ராட்டில் இருக்கு. இதுமே அதுவும் ஃபெரஸ்ட்னு போனீங்கன்னா 5 மோடு இருக்கு. நான் இப்போ 5ஆம் மோடில் வைக்கல, கொஞ்சம் கொஞ்சமா இப்போ தேர் மோடுக்கு வச்சு ஃபர்ஸ்ட் டைம் தேர் நல்ல பவரா இருக்கு. நம்ம அப்படியே ஸ்மூத்தா இருக்கு. இப்போ பெரிய பண்ணா தேர் மூல ஸ்மூத்தா இருக்கு மக்களே. மோட்டார் மோட்டார் ஐயா அப்படியே ஸ்மூத்தா இருக்கு. நம்ம வந்து கீர் சைக்கிள் சூப்பரா இருக்கு. அது நம்ம பெடல் பண்றோம் ஸ்மூத்தா இருக்கு. நம்ம பெடல் பண்றோம் அப்படி ஃபீலே இருக்காது. அந்த மாதிரி இருக்கு. ஓகேவா, பெடல் பண்ற ஃபீலே இல்லை. அதெல்லாம் சொல்றாங்களே பெடல் ஃபீல் கிடையாது இன்னும் போல 3 லட்சம் அப்புறம் 5 லட்சம் பெடல் பண்ற ஃபீல் சுத்தமா தெரியாது. நாம சைக்கிள் காமனா இந்த ஏடிக் சைக்கிள் ஆவாஸ் பெஸ்ட். இருக்கு இன்னைக்கு கொஞ்சம் ப்ரே ஆயிடுச்சு. அப்பா வேற மாதிரி இருக்குங்க. வேற மாதிரி வேற மாதிரி வேற மாதிரி வேற மாதிரி ஈவி சைக்கிள் அப்பா நான் போய் ஓட்டிட்டு இருக்கேன். நானு கால வாங்கினு நமக்கு நம்ம இந்த ஒரு ஜக்குந்தா பாருங்க. அப்படியே சூப்பரா இருக்கு. இவன் என்ன டேய் சரிண்ணா ஓகே மக்களே. அப்பா லைட்டா 4-5 நாச்சுங்களேன். 4 கிலோ 5 வந்துருவோம். அப்போ சும்மா டிராட்டில் கொட்டா சும்மா ஏத்தான் போயிட்டு நம்ம இப்பயே தண்ணியில ஏத்திட்டோம்.
டிசேப்பு பைசா சொல்ல தண்ணி மூஞ்சில அந்த இது போட்டு பார்த்தா அது மாதிரி இருக்கு கோப்பை வச்சுக்கிறேன்னா கோபுரம் இருக்கு இது மேலே நீ ஓட்டு மேலே இருக்கு நான் டிஃபிகல்ட்டாக டிசிஎஃப் வேற மாதிரி அப்பா என்னங்கிறான் ஒன்று நான் வந்து இல்லை இன்னைக்கு வாங்கிக்கிறேன் சைக்கிளே நான் நாளைக்கு அந்த சைக்கிள் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாரு நான் இன்னைக்கு வாங்குறேன்னா இன்னைக்கு நான் ரெக்கமெண்ட் இன்னைக்கு அப்புறம் நாளைக்கு பார்க்கணும் டிசிஎஃப் சைக்கிள் சொல்றாரு ஓகே டிசிஎஃப் அப்படியே நான் அசிஸ்ட் பண்ணிட்டுருக்கேன் ஓ கிருத்தகம் ஜாகரா டிசிஎஃப் தனி டிசிஎஃப் சைக்கிள் வேற மாதிரி இருக்கு நம்ம மச்சான் வந்து இப்பயே ஆரம்பிச்சுட்டோம் பாருங்க கொஞ்ச நேரத்துல நான் மாத்திர ஆரம்பிச்சிட்டோம் சார்ஜ் ஏது குறைஞ்சிருச்சு அப்படியே குறையுதுங்க ஓ குறையலங்க ஏது டிஜேபி இந்த சைக்கிள் சிரிச்சு விடுறேன் வாங்கல இருந்து நான் ஓத்திட்டே இருக்கேன் ஓகேவா நைட் வந்து லைட்டோட ரிசல்யூஷன் அதுக்கெல்லாம் பேட்டரி இருக்கா பார்க்கணும்
நைட்டோட இது நைட்டு நைட்ல காலையாகவும் பார்த்துக்கேன் நான். அப்போ போல ஓட்டுறேன். நைட் அந்த லைட் எப்படி இருக்கு, பின்னா லைட் மாட்டிருக்கோம். ஈமோட லைட் அது எப்படி இருக்கு பார்ப்போம். அதுப்போ நான் க்ளவுஸ் போட மாட்டாங்க. க்ளவுஸ் போட மாட்டேன். இப்பதான் வாங்கியிருக்கோம், கொஞ்ச நாள் அதில் பழகிறோம். 6 மணிக்கு மேலே க்ளவுஸ் கொடுத்துக்கலாம் டி ஷேப்பு. இதுக்கு அத்தை சாப்பிடுவோம். அத்தை நான் கொஞ்ச நேரம் 5 மணி 6 மணிக்கு வருவேன். அப்போ க்ளவுஸ் போட்டுக்கலாம். அப்போ போட்டுகிட்டே இருந்தா இதாக இருக்கும் டி ஷேப்பு. ஆனால் கைட்டி வச்சுக்கிறேன், கொஞ்ச நேரம் போடுவோம். वर्कंग अरे अरे बीरा भैया मेरी वीडियो बना हां वीडियो भाई भैया भैया हां वीडियो बना हां हेलो हेलो गाइस हां क्या हो रहा है टाटा टाटा हेलो लो तेरे ये नंबर क्या कट रहा है मैं लगाऊं मैं अपने लगा लूं अपने थोड़ी आइए हेलो गाइस क्या हो रहा है मेरे भाई को छोटे को सब्सक्राइब करें लाइक करें हाँ पोड़ आई पे आज करा से बाय ओके बाय भैया बाय बाय फिर एक सपड़े बना कर रहा पूरी निरा बाय बना நாட்டில எல்லாம் வந்திருக்காங்க இடி பேசுதான் வேற நாட்டு இல்லை அவன் நம்ம சேனல் சாப்பிடவே வேணாம் இது என்ன நம்ம ஜிம்மி பின்னாடி துவைச்சு வருது என்ன ஜிம்மி உனக்குறியா डीजे पे वाह टक्कन फिर ये नहीं ஆமா வந்துட்டா போறான் பக்கத்து வீட்டு பையன் அவன் இந்தியில பேசுறான் இப்ப இருக்கான் பேர் தெரியல எனக்கு இங்கிருந்து அங்க வந்து குரூஸ் மூவ் போட்டு காமிக்கிறேன் நானு இங்க நாங்க ஜாலியா குரூஸ் மூவ்ல போனா வண்டி வராம பாத்துக்கணும் அதான் அதுக்கு ப்ராப்பர் ஃபீல் வேணும் முன்னா நாள் பாக்கினேன் இங்க வரேன் அரே போடு நான் ஒன்றும் பண்ணலங்க குரூஸ் மூவ் போட்டு விட்டேன் நானு அங்களா இங்க இருந்து அங்க குரூஸ் மூவ் போடுறோமா வண்டி அரையாதான் போகுது நான் ஒன்றும் பண்ணல குரூஸ் மூவ் வேறவே இருக்கு குரூஸ் மூவ் நான் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரோட்ல குரூஸ் போட்டா அதான் போடுச்சா ஜாலியா இருக்கு மக்களே
ஜாலியா இருக்கு. திருப்பி இங்க இருந்தாங்க அங்க குரூஸ் போறோமா? நான் வண்டி இப்பதான் குறுக்க வரோம். வண்டி நாங்க போறோம். அந்த வண்டி வருது. வண்டி போதா நம்ம குரூஸ் போடணும். வண்டி கிராஸ் ஆகும். இது கிராஸ் ஆகலையா? ஏரியான கிராஸ் ஆகும். ஒரு ஏரியா ஒரு உடஞ்சிருக்கு. அவரான் குரூஸ் மோட் வந்துருச்சு. இவன் அடிச்சுட்டு தூக்கி போனா அதான் குரூஸ் மோட். நம்ம வந்து ஒண்ணுமே பண்ண ஃப்ரீயா இது பண்ணோம். ஓகேவா? எப்படி குரூஸ் மோட் இருக்கு சொல்லுங்க. இங்கன்னு குரூஸ் மோட் போடுமா? 18 போகுது. ஓ ஃப்ரீ செக் பண்ணி இருக்குண்ணே. 18 போகுது. 70 போகுது. குரூஸ் தான். அப்புறம் ஒரு ஐயோ தாக்கு ஒன்றும் பண்ணல. குடிக்கிறது நம்ம அப்படியே 23 குரூஸ் மேட்சா 25 லாக் ஆகுது. ஸோ குரூஸ் மூவ் தான் பண்ணது. ஒரு குளிக்கிறது ஃபீல் இருக்கணும். நான் வந்து இப்போ வந்து 18 போகிறா. நீங்கள் நல்லா போகுதே. 18 லாக் ஆகும்டா. ஏதோ 3 பேசு ஈவன் 3 இருக்கு போல. சொல்லவே இல்லை. ஒரு குடிக்கிறதுக்கு ஒரு ஃபீலுக்கு ஒரு 3 இருக்கு. வரணுக்கால பாக்கினா ஐயம் குரூஸ் மோட் வரான். குரூஸ் மோட் வந்துருச்சு. ஜம்முன்னு 25 எனக்கு இப்போ 25ல போறீங்க. சூப்பரா இருக்கு. தாங்கள் குரூஸ் மோட் ஈஸி. அந்த இதே நம்ம பாரு X1ல குரூஸ் மோட் கிடையாது. டிராக்டர் மட்டும் இருக்கும். அது சின்ன நாக்கு வலிக்கிறது தானே. சைக்கிள் வாங்கணும். அவன் தானே நம்ம வர மாடல் பைக் வாங்கியிருக்கோம். ஓகே இது DCF கேமரா இருக்கு. இது வந்து ஒரு இது ஆன்டி சைக்கிள் சைக்கிள். இப்படி போனோம். அண்ணா தெரியுதுங்க. இது பேட்டரி சைக்கிள் இருக்கும். சைக்கிளா தெரியல. இதே இந்த பேட்டரி சைக்கிள் பார்த்தா பேட்டரி சைக்கிள் தான் தெரியுது. சைக்கிள் தெரிய மாட்டேங்குது. ஒன்றும் வந்துதாங்க. பேட்டரி சைக்கிள்லாம் பேட்டரி இருக்கணும். சைக்கிள்லாம் மிஷின் சைக்கிள் இருக்குமா? பைக் சைக்கிள் பேட்டரி சைக்கிள் அப்புறம் எதுவும் பைக் சைக்கிள் பைக் அதுக்கப்புறம் EV சைக்கிள் நிறைய பேர் இருக்கு. சஸ்டா குரூஸ் மோட். இன்னும் யாருன்னா குரூஸ் மோட் கொடுக்கணும். அதான் குரூஸ் மோட். ஆங்கிள் பாரு 3 வருஷம் போவோம். குரூஸ் மோட் வந்துடும். கொஞ்சம் மாற்றம் நம்ம குரூஸ் ஆஃப் பண்ணிக்கணும்.
இன்னும் பிரேக்கு இல்ல பெருல குத்துட்டாங்க ஏதாவது குத்தா போயிடும். இதே நம்ம இப்படிதான் ஜீரோ வந்துச்சுன்னா டிராவல் கொடுக்க முடியாது, இருக்கிறவங்க ஆஃப் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம நேரில் கீர் வச்சு பார்த்தீங்கன்னா இல்லை பேண்டே வேணாம்னா டிஸ்பிளே ஆஃப் பண்ணிக்கலாம். விசை கீரு ஒன்று கொடுத்தா இது ஆன் ஆயிரும், மொத்தம் ஆன் ஆயிரும். இப்படிதான் அப்ளை பண்ணணும். இதான் சிம்பிளா. இன்னைக்கு வந்து வீடியோ கொஞ்சம் லாங்கா இருக்கு மக்களே. நான் சைக்கிள் ஓட்டுறதா பேர் எனக்கு சைக்கிள் வேற மாதிரி இருக்குண்ணே, வேற மாதிரி இருக்கு. என்னது நம்ம ஆத்திர அமைச்சிட்டு பாருங்க. இதுல நம்ம ஆத்திர விட மாட்டோம். ஓகே மக்களே, இதுக்குமே மிச்சம் நம்ம சாயந்தரம் பாத்துக்கலாம். டிசிஎஃப் இங்க பாத்தீங்கன்னா இது சார்ஜ் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா, இங்க சார்ஜ் போட்டிருக்கேன். ஓட்டி சார்ஜ் ட்ரைன் ஆயிடுச்சு. அதனால கீழே தான் ஒண்ணுச்சு. அப்பா சார்ஜ் போறதுக்கு கீழே தள்ளி விட்டாரு. அதாவது செக் பண்ணி பார்த்தேன், ஒன்னும் டேமேஜ் இல்லை. ஒன்னு நல்ல ஓட்டினேன். அதுக்கப்புறம் க்ரூஸ் மோர் வர பாரு சார்ஜ் அப்படின்றது ட்ரை ஆயிடுச்சு. ஆனா க்ரூஸ் மோர் வந்து சார்ஜ் இருந்தா இருக்கும். ஆன் பண்ணி காமிக்கிறேன் டிசிஎஃப். இவன் டிசிஎஃப் இது சார்ஜ் ஆயிட்டு இருக்கு. இண்டிகேட்டர்னு இல்ல இருக்கும். இண்டிகேட்டர் இருக்கு. பசங்க எப்படி நான் உங்களுக்கு பசங்க ஓட்டி காமிச்சேன். சார்ஜ் ஆயிட்டு எனக்கு தெரிஞ்சு ப்ராப்பரா சார்ஜ் ஆகும்னா ஆஃப் பண்ணணும்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் வரும். இது வந்து சார்ஜ் போடுறது இப்ப ஆஃப் பண்ணணும் அப்பா சொன்னார். இப்ப ப்ராப்பரா சார்ஜ் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு பால் இப்போ இது வந்துருச்சு. சார்ஜ் ஆயிட்டு இருக்கு. டிசிஎஃப் இங்க ரெக்க காமிக்கிறா. ஏதாச்சும் ட்ரிங்க் ஆகணுமா? ட்ரிங்க் ஆகணுமா டிசிஎஃப்? அங்க போடுற பார்த்தேன், இங்க போடுறது தெரிஞ்சுக்கலாம். டிசிஎஃப் இந்த சைக்கிள் என்ன பண்றது கேட்டீங்கன்னா, இந்த சைக்கிள் வந்து ஒண்ணு இன்னைக்கு வாங்கிக்கிறேன் சொல்றா, அப்பா இல்ல நாளைக்கு வாங்கிக்கிறேன் சொல்றாரு. நான் மிஸ் பண்றது என்னன்னா இந்த 21 தான் இப்ப மிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது மட்டும் எனக்கு கழுத்துல நாட்டி போடுறாங்க. ஃபோக் லைட் வந்து இல்லைங்க, நான் ஃபோக் லைட் காணும்னா அப்படியே அங்க வாங்க. ஃபோக் லைட்டும் இதுல மாட்டியாச்சு. அந்த மாதிரி இதுவும் மாட்டியாச்சு, அந்த லாக்கும் மாட்டியாச்சு. லைட்டு கம்மியானதுனால நைட்டு கம்மியான பண்ணி இப்பயே காமிச்சிருந்தேன். நானு நைட் பேட்டரி இல்லாம போன செஞ்சிருக்கு பாருங்க. பேக் லைட்டு ஓகே. ஓகே டிசிஎஃப் க்ரூஸ் மோடுக்கு ஆகணும். நான் இங்கே செஞ்சாருன்னு இருக்கு. அம்மன்னு வந்துச்சுங்க. சார்ஜ் இல்லைனால க்ரூஸ் மோடுக்கு தான் நினைக்கிறேன். டிசிஎஃப் நம்ம ஒரு 6:30 பார்ப்போம். டிசிஎஃப் அப்போ கொஞ்சம் 80% வரைக்கும் சார்ஜ் ஆயிருக்கும். ஆனா 8 மணிக்கு தான் முடியும்னு சொல்றாங்க. அப்பா தெரியல, 4 hours இருக்குமா பாப்போம். டிசிஎஃப் சார்ஜ் ஆகுது சைடு
ஆன் பண்றேன். இது பேட்டரி ஆஃப்ல இருக்குது, ஆன் ஆகும், டக்குன்னு ஆஃப் ஆயிரும். அப்படியே எப்படி இருக்கு ப்ரோ? நான் இன்னும் வீடியோ அப்போ முடிக்கவே இல்லை. நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு தள்ளிட்டே இருக்கேன். நான் எப்படி தீவுங்கன்னா சார் ஒரு பைக் ஓட்டுற மாதிரி இருக்கு. ஆக்சுவலா பைக் ஓட்டுற மாதிரியே இருக்கு. ஆனா பசங்க பைக் இருக்கும், நம்ம இந்த பைக்லயே வச்சு டிசிஎஃப் ஆயிரம் வண்டெல்லாம் ஓட்டி பாக்குறேன். அப்படியே பைக் ஃபீல் கிடைக்கிறீங்க எனக்கு. இ பைக் ஓட்டுற மாதிரியே இருக்கு. ஏன்னா இது இ சைக்கிள் அதனாலதான் ஜொக்கு ஜொக்கு இல்லையா? ஓகே, டிசிஎஃப் கொசம் அதிகமா இருக்கு. நான் வந்து ஒரு 6:30 பாக்குறேன். நான் அப்படியே அதிகமா இருக்கும் பார்த்துட்டு சொல்றேன். நான் 6:30 காலை ஏத்தில வரேன். நான் அப்புறம் பாங்கிறேன். நான் போய் அப்புறம் பார்ப்போம் 6:30. மகளே, இதுவரை முடிச்சுக்காங்க சைக்கிள் இருக்கு சொல்லுங்க பாப்பாய்.